வணக்கம். வெல்கம் டு யுவர் வாய்ஸ் ஆஃப் லா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால ஒரு முக்கியமான ஒரு விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன விவரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய நீதிமன்றத்துல நிலுவையில் உள்ள வழக்குகள் மாநிலங்களவையில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்திய நீதித்துறையில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை குறித்த மத்திய அரசு மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. மாநிலங்களவையில கேள்வி எண் 597க்கு பதிலளித்த சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மோகல்வார் நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் இன் 16/7/2026 நிலவரத்தின் அடிப்படையில் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட கீழமை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விவரங்களை தாக்கல் செய்துள்ளார்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைமை, அதாவது 16/7/2026 நிலவரப்படி இந்திய உச்ச நீதிமன்றத்துல மொத்த நிலுவை வழக்குகள் 96,024 வழக்குகள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 26 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 558 வழக்குகள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 10,094 வழக்குகள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 24,611 வழக்குகள். 1 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 49,248. 25 உயர் நீதிமன்றங்களின் நிலை. தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்தியா முழுவதும் 25க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள்ல இருக்கு. இந்த உயர் நீதிமன்றங்கள்ல நாடு முழுவதும் உள்ள உயர் நீதிமன்றங்கள்ல மொத்த நிலுவை வழக்குகள் 6,47,2,536. 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 80,660 வழக்குகள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4,52,152 வழக்குகள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 16,14,657 வழக்குகள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 29,75,161 வழக்குகள். 1 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 52,43,328 வழக்குகள். மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் நிலைமை பாத்தீங்க அப்படின்னா மொத்த நிலுவை வழக்குகள் 4,98,45,538 வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 81,275 வழக்குகள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 7,21,357 வழக்குகள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா 54,37,032 வழக்குகள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 1,48,45,848 வழக்குகள் மொத்தம். 1 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3,74,95,558 வழக்குகள். வழக்கு தேக்கத்தை குறைக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தனது பதிலில் வழக்கு தேக்கத்தை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் விலக்கி சொல்லியிருக்காங்க. இ கோர்ட்ஸ் பேஸ் 3 திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் மூலம் பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ வழக்குகள் விரைவாக விசாரணைக்கப்படுகின்றன. மேலும் அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் அரியர்ஸ் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளன. புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதாவது ஏடிஆர் மற்றும் லோக் அதாலத் போன்ற மாற்று தீர்வு முறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் நிலை, அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தின் நிலை கவனிக்கத்தக்கது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி சென்னை உயர் நீதிமன்றத்தில் 5,67,814 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவற்றில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள் 3,118 வழக்குகள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா 76,298 வழக்குகள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1,19,699 வழக்குகள். 5 ஆண்டுகளுக்கு மேலாக 2,05,000
815 வழக்குகள். ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4,17,639 வழக்குகள். மேலும் தமிழகத்தின் மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள் மொத்த வழக்கு பாத்தீங்க அப்படின்னா 17,81,234 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகள் 450 வழக்குகள். 20 ஆண்டுகளுக்கு மேலா பாத்தீங்கன்னா 4,173 வழக்குகள். 10 ஆண்டுகளுக்கு மேலா பாத்தீங்கன்னா 63,962 வழக்குகள். 5 ஆண்டுகளுக்கு மேலா பாத்தீங்க அப்படின்னா 2,68,543 வழக்குகள். ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்க அப்படின்னா 10,91,674 வழக்குகள். அதாவது இந்திய நீதித்துறையில் வழக்கு தேக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5,65 லட்சத்திற்கு அதிகமான வழக்குகளும், தமிழக மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் 17,81 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். நீதிபதிகள் பணியிடங்களை விரைந்து நிரப்புதல், நீதிமன்ற கட்டமைப்பை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் மாற்று தகராறு தீர்வு அதாவது ADR முறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை வழக்கு தேக்கத்தை குறைப்பதில் முக்கிய பங்காற்றும். இந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருவருக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஆகவே அரசு விரைந்து நீதிமன்றங்களை அமைக்கவும், நீதிமன்ற பணியாளர்களை நியமிக்கவும், இந்த வழக்கு நிலுவையில் இருக்க வழக்குகளை விரைவில் நடத்தி முடிக்கவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.